கூடிய வயதாகப்பட்டது. சின்ன வயசு. இந்த சின்ன வயது என்ன சாமி நீ தவ செய்ய போற? எதற்காக போய் பகைவரை ஜெயிக்க வேண்டி பெரியப்பா பிள்ளைகள் 100 ஜெயிக்க வேண்டி இந்த கூட்டுறவு தவகள் போகிறேன். அது மட்டும் கிடையாது, அந்த கண்ணனையே கொல்ல வேண்டும். தாத்தாவாகிய 886 வயது படித்த ஆசாரியனவரை கொல்ல வேண்டும். காரணம் என்னுடைய எதிரை விழுவக்கூடிய காரணனை கொல்ல வேண்டும். அது மட்டும் கிடையாது, என்னுடைய அண்ணனாகிய அண்ணனான தர்மருக்கு தர்மபுத்திர மகாராஜ் இருக்கு. அரசு முடி சூட்ட வேண்டும். அது மட்டும் கிடையாது, என்னது மச்சானன் கை கரத்தாலும் அள்ளி ஜலம் உண்ண வேண்டும். ஐவருக்கு தேவி விழக்கூடிய பத்தினி பாஞ்சாலி அவருடைய கூந்தலாகப்பட்டது முடிய வேண்டும். அவரவர் சபதத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்காக தவத்துக்கு போகிறேன். சாமி தவத்துக்கு போறேன்னு சொல்றேன். தவத்துக்கு போய் வந்து எத்தனை வருஷம் ஆகும்போது எத்தனை நாள் அரங்கோடி மகனே நீ தவத்துக்கு போகிறேன் என்று சொல்ல போகிறேன். தவத்துக்கு போவதா இருந்தாலும் ஆமா சாமி ஐயா என் பாலிபம்மோ அருங்கோடி மகனே கேளான் அரங்கை வரங்க திரும்பியே வருகும் போது அரண்கை வரங்கத்திட்டு வருகிற போது திரும்பி வரும்போது உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். தாண்டி சாயம் எழுத்துக்கு சானாயா நீ போற தவத்துக்கு போற திரும்பி வந்து எனக்கு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு எனக்கு உறுதியா நம்ப முடியுமா? யாருன்னா யாசாமி என்ன செய்ய வேண்டும்? அப்படி தவத்துக்கு போவதா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு அழகு இந்த சனம் அழகு. ஒவ்வொரு பெண்ணுக்கும் இப்ப நான் இருக்கக்கூடிய வயது 16 வயது. ஒரு பெண்ணுக்கு அழகு இந்த கூந்தல் இந்த சனம் வாலிபம் பூமலன் என்று சொல்லக்கூடியது. வாலிபம்
எனக்கு இருக்கக்கூடிய வயசு இப்ப 16 வயசு. ஆமா. நீ தவம் செஞ்சு வருவதற்கு எத்தனை நாட்கள் எத்தனை வருடம் ஆகுமோ தெரியாது சுவாமி. ஆமா. அப்படி ஆனாலையும் எங்க என் வயசு இப்படி இருக்குமா? உன்னுடைய வயது குறையாமல் ஆமா வரமும் வாங்கி வருகின்றேன். அப்படியா? எழுந்த மார்பு தெரியாமல் எனது கருத்த கூந்தல் ஒரு பெண்ணுக்கு கூந்தல் அழகர் முன்னே சொன்னேன். இந்த கருத்த கூந்தல் வெடுத்து விட்டால் என்னை கண்ணெடுத்து பார்ப்பிரையா சாமி? கருத்த கூந்தல் விளக்காமலே கருத்த வரம் வாங்கி வருகிறேன். என்னுடைய முத்து முகம் ஒரு பெண்ணுக்கு இந்த முகம் அழகு அந்த வயசு. ஆமா என்னது தோல் சுருங்கிட்டா யாரையும் பார்க்க மாட்டாங்க. அப்படி என் முத்து முகம் தளராம இருக்கு. நீங்க வரக்கூடிய நேரத்துல என்னுடைய முகம் எல்லாம் சுருங்கிட்டா என்னை பாப்பீங்களா ஐயா? முத்து முகம் தளராமலே ஆனா உத்தர வரம் வாங்கி வருகின்றேன். வர வாங்கி வரீங்க சாமி. என்னுடைய எழுந்த மார்பு பெண்ணுக்கு சடமழகு. இந்த எழுந்த மார்பு சனிந்து விட்டால் என்னை ஏர் எடுத்து பார்ப்பீர் ஐயா? எழுந்த மார்பை ஜடியாமலே ஈஸ்வர வரம் வாங்கி வருகின்றேன். அதனால விடை கொடுத்தா போய் வருகிறேன். நீ என்னத்தான் சொன்னாலும் நான் ஏத்துக்கிட்ட ஆளு கிடையாது சொல்றது. அதனால யாரு கேளு என்கிட்ட சத்தி செஞ்சுட்டு போ. நீ சொல்லிட்டு போயிருவேன் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு போயிருவேன். நாளைக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன யாரு கட்டிக்குவான்? அங்க நின்னுக்கிறவனா கட்டிக்குவான்? அதானே எனக்கு சத்தி செய்யுங்க. கை தட்டி செய்யணுமா இல்ல என்ன சொல்லி சொல்லணுமா? கை தட்டி செய்ய பின்னாடி அண்ணனே சாட்சியாக இந்த அருகனை சாட்சியாக இந்த நிலைமை சாட்சியாக அந்த நிமிடமே வாங்கி கொண்டு வருகிற போது வாய் பேசலாம் இருக்கிறாரு. நாங்களும் தவறாத தந்திரிகுல வம்சம் தவறாத சரி குருகுல வம்சம் என்னுடைய அண்ணன் மேல் சாட்சியாக இந்த அருங்கனை சாட்சியாக இந்த வில்லின் மேல் சாட்சியாக சாட்சியாக வரம் வாங்கி வருகிற போது உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் சத்தியம். அப்படியா? ஆகட்டும் சாமி. சரி அதனால போயிட்டு வரீங்களா? ஐயா போயிட்டு அப்படி செல்வதா இருந்தாலும் அண்ணா சிவன் பெருமான் இடத்தில் சென்று திரும்பி வரும்போது நீ வரத்து வாங்குறீன்னு எனக்கு தெரியாது இல்லையா? என்னை திருமணம் செய்து போகணும். போயிட்டு வரீங்களா? வெண்ணைய உருக்கிற பின்ன நெய் நீ எங்க வச்சிருப்ப கையை பொம்பளைங்க ஆசை அப்படித்தான். எப்படியா? அதனால போயிட்டு வரீங்களா? சரி சாமி கிளம்புறீங்களா? பாலம்